கேம் சேஞ்சர் படத்தின் மூலம் ஷங்கர் அவர்கள் கம்பேக் கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இந்த படமுமே எதிர்பார்த்த வெற்றியை பெறல. எனவே தன்னுடைய அடுத்த படத்தின் மூலம் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்யும் முனைப்போடு இருக்காரு ஷங்கர் அவர்கள். இந்த நிலையில அவரை அதிர்ச்சியாக்கும் வகையில தற்போது ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடை சட்டத்தின் கீழ் ஷங்கருடைய 10 கோடி மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியிருப்பதாக தகவலுமே கிடைச்சிருக்கு. ஷங்கர் அவர்களுடைய இயக்கத்துல ரஜினி சார் நடிப்புல வெளியான திரைப்படம் தான் எந்திரன். 2010ஆம் ஆண்டு வெளியான இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. ஆனா இந்த படத்துடைய கதை தன்னுடையது அப்படின்னு கூறி கவிஞர் ஆரூர் தமிழ்நாடன் வழக்கு ஒன்றை தொடர்ந்தார். இந்த வழக்கு கடந்த பல ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது. கடந்த 2019ஆம் ஆண்டு இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துல விசாரணைக்குமே வந்தது. எந்திரன் கதையும் ஆரூர் தமிழ்நாடன் கதையுமே ஒரே மாதிரி இருக்குதாம். எனவே ஆரூர் தமிழ்நாடன் இந்த வழக்கை தொடர்ந்து நடத்தலாம் அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இதனை எதிர்த்து ஷங்கர் அவர்கள் உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடுமே செஞ்சிருக்காரு. இந்த வழக்கை தள்ளுபடி செய்யுமாறு உச்சநீதிமன்றத்தை ஷங்கர் அவர்கள் அணுகியிருக்காரு. ஆனால் உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்புல தலையிட விருப்பமில்ல அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஷங்கர் அவர்களுக்கு மனு தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு மீண்டும் உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டிருக்கா. இந்த பிரச்சனை அப்படி இப்படின்னு போய்கொண்டிருக்க இடையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு சில விஷயங்களை சுமூகமாக பேசி முடிக்க முடிவுமே எடுத்திருந்தாரு. சோ அவராலையுமே இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. சோ இந்த நிலையில தான் தற்போது ஷங்கர் அவர்களுடைய 10 கோடி மதிப்பிலான சொத்தை முடக்கியிருக்காங்களாம். இந்த தகவல் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.